அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி டியூஸ்டே. இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MIUI 13 இதோட லேட்டஸ்ட் அப்டேட் நிறைய ஸ்மார்ட் ஃபோனை கிராஷ் பண்ணுறதா தெரியுது. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தலாம். ஒப்போவுடைய அஃபோர்டபுள் சீரீஸ் K சீரீஸ் இந்தியாவில் வர போகிறதா தெரியுது. அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தலாம், iQOO Z6 கம்ப்ளீட் அவுட்லுக் ரிவீலாக இருக்குது. எல்லாமே பார்த்துடலாம் டெக் நியூஸ் நம்பர் 783. இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். யூடியூப் Vanced இது ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப். உங்களில் எத்தனை பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. பட் இந்த ஆப்பை வந்து தற்சமயம் ஷட் டவுன் பண்ண போகிறதா இந்த ஆப்புடைய டெவலப்பரே வந்து ட்விட்டர் ஹேண்டலில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் இந்த ஆப் மேலே லீகல் ஆக்ஷன் எடுத்திருக்கதை தான் அந்த ட்வீட்டில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ யூடியூப் Vanced அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக யூடியூப் ப்ரீமியம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் ஆப் அப்படின்னு சொல்லலாம். யூடியூப் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதை வந்து நம்ம ஃப்ரீயாக ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி வந்து ப்ரீமியம்க்கு பதில் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இதில் வந்து உங்களுக்கு ஆட்ஸ் வராது, பிப் மோட் பிக்சர் இன் பிக்சர் மோட் வரும், பேக்ரவுண்ட் ப்ளே, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டிஃபால்ட் தீம்ஸ் எல்லாம் மாற்றிக்கிற மாதிரி ப்ரீமியமில் என்ன இருக்கோ எல்லாமே இதில் இருக்கிறதுனால வந்து நிறைய பேர் இதை ஃப்ரீயாக யூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் கூகுள் இவங்க மேலே லீகல் ஆக்ஷன் எடுத்ததுனால தற்சமயம் இந்த ஆப்பை வந்து ஷட் டவுன் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஒர்க் ஆகும். அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்தோன்னா எல்லாருக்கும் இது டிஸ்கண்டினியூ ஆகிடும் அப்படின்னு தெரியுது. உக்ரைன் ரஷ்யா வாரில் இன்னொரு பாப்புலரான சோஷியல் மீடியா ஆப்போ இப்போ பிளாக் ஆயிருக்கு ரஷ்யாவில். இந்த ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் தான். இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யாவில் ரொம்பவே பாப்புலரான ஆப். ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடியது. கிட்டத்தட்ட 80 மில்லியன் யூசர்ஸோட இன்ஸ்டாகிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் பிளாக் பண்ணியிருக்காங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யன் கவர்மெண்ட் அகேன்ஸ்டாக இன்ஸ்டாகிராமில் நிறைய போஸ்ட் வரதாகும். இதை வந்து ஃபஸ்ட்டு இவங்க வார்ன் பண்ணியிருக்காங்க. வார்ன் பண்ணியும் இதே மாதிரி போஸ்ட் வந்து நிறைய வந்ததுனால இன்ஸ்டாகிராமை பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ ரஷ்யாவில் 80 மில்லியன் யூசர்ஸோட இப்போ இன்ஸ்டாகிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஆயிருக்கு. OnePlus 10 Pro கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆகுது. ஸோ அதனால இதோட ப்ரிடெசஸர் OnePlus 9 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பெஸ்ட் ஆஃபரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒருவேளை OnePlus 9 Pro வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த ஆஃபர் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65,999 லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ எல்லாருக்கும் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,000 அப்படிங்கிற மாதிரி அமேசானில் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதை 59,999க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, ஒருவேளை நீங்கள் SBI கிரெடிட் கார்டு யூசர் அப்படின்னா அடிஷ்னலாக 8,000 rupees ஆஃபர் இருக்குது. ஸோ இதை வந்து 51,999க்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும். அடிஷ்னல் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கூட அவைலபிளாக இருக்குது. உங்களுடைய பழைய ஸ்மார்ட் ஃபோன் மினிமம் 10,000 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 888ஓட இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து 41,000 அந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ வந்து உங்களுக்கு ஸ்பெக்ஸ், OnePlus பிராண்டிங் அண்ட் ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நல்ல ஆஃபர். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு வேளை 9 Pro பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ஆஃபர் செக் பண்ணுங்கள். வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். சாம்சங் ஆசம் ஈவெண்ட் மார்ச் 17 அன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி டீசர் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசர் எல்லாமே குளோபல் லான்ச்சுக்கு தான். ஸோ இந்த ஆசம் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லும்போது A சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன் தான் வந்து இங்கே லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இங்கே ரூமர் படி பார்த்தா வந்து A53 அண்ட் A73 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, A சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்டிங்காக இருக்குது. பட் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனும் இவங்க அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் இது குளோபல் லான்ச். ஸோ இந்தியாலையும் அன்றைக்கே இவங்க கொண்டு வராங்களா இல்லை அதுக்கப்புறம் வருமா அப்படிங்கிறது அந்த லான்ச் ஈவெண்ட்டில் தான் தெரியும். ஸோ A53 அண்ட் A73 கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதோட சாம்சங்குடைய Freestyle இதுவும் இந்தியன் வெப்சைட்டில் வந்து ரிவீலாக இருக்குது. ஸோ இந்தியாவில் கூடிய விரைவில் லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த Freestyle அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரொஜெக்டர் தான் குளோபலில் ஏற்கனவே லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்தியன் வெப்சைட்டில் இருக்கிறதுனால இந்தியாலையும் வரலாம். ஸோ பெஞ்ச் வாட்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டரோட ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கும். விவோ ரொம்ப நாளாகவே ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது Vivo X Fold இந்த பேரில் தான் வந்து சைனாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ லான்ச்சுக்கு முன்னாடி இப்போ லைவ் இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. ஸோ லைவ் இமேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இங்கே ஸ்மார்ட் ஃபோன், அதாவது ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கும்போது சென்டரில் க்ரெஸ் எல்லாம் தெரியும். பட் இங்கே வந்து எந்த க்ரெஸ்ஸுமே இல்லாமல் வந்து ஒரு ஈவெண்ட் டிஸ்பிளேயோட இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா OLED பேனலோட கொடுக்குறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1ல் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. 4500 mAh பேட்டரின்னு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரிவீலாக இருக்குது. ஸோ விவோவுடைய ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் இந்த அவுட்லுக் அண்ட் டிசைனில் முதல்ல சைனாவில், இந்தியாவிலையும் இவங்க கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. டாமியுடைய Mi Band அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் ரொம்பவே பாப்புலர். ஆல்ரெடி Mi Band 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,000 rupeesக்கு இது ஒரு நல்ல ஃபீச்சர்ஸோடு கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ அதோட சக்ஸஸர் Mi Band 7ம் வரலாம் அப்படின்னு தெரியுது. இங்கே வந்து டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mi Band 6 விட ஒரு பிகர் டிஸ்பிளேயோடு இவங்க கொண்டு வரலாம் தெரியுது. நேட்டிவ் GPS வந்து ஒரு அடிஷ்னல் ஃபீச்சராக இருக்கும் அப்படின்னு தெரியுது.
தெரியுது. மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் ஃபேஸஸ் எல்லாமே பி பேட் 6ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான், அவுட்லுக் டிசைனும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ கூடிய விரைவில் Mi Band 7ம் நம்ம எதிர்பார்க்கலாம். Redmi K50 Series கூடிய விரைவில் சைனால லான்ச் ஆகுது. ஸோ லான்ச்சுக்கு முன்னாடி டீசர் மேலே டீசர் இங்கே ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு டீசர்லையும் ஒவ்வொரு ஃபீச்சர் ரிவீல் பண்ணுறாங்க. இப்போ லேட்டஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஆடியோ கேப்பபிலிட்டிஸ் தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு டுவல் ஸ்பீக்கர் சர்டிஃபிகேஷன் சிங்கிள் லிஸ்டிங் பண்ணியிருக்காதுன்னா வயர்லெஸ் அண்ட் வயர்டில் வந்து ஹை ரெசல்யூஷன் ஆடியோ சர்டிஃபிகேஷன் இருக்குது. Wi-Fi 6ஓட இது வரலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் டீசர்ஸில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அகைன் கலர் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கலர்ஸில் வந்து இங்கே ரிவீலாக இருக்குது. ஒன்று வந்து ஒயிட் கலர், இன்னொன்று பிளாக் கலர் மாதிரி வந்து அவுட்லுக் டிசைன் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இந்த கலர் வேரியன்ஸும் வந்து ரெட்மியுடைய K50 சீரீஸில் நம்ம எதிர்பார்க்கலாம். Xiaomi அண்ட் OS அப்கிரேட் அப்படின்னு சொல்லும்போது எப்போவுமே பிரச்சனை தான். ஸோ நீங்கள் ஒருவேளை Mi 11 சீரீஸில் ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா லேட்டஸ்ட் OTA அப்டேட் வந்து பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு MIUI 13 ஆன் Android 12 அப்டேட் வந்து இப்போ ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. Mi 11, Mi 11 Ultra, Mi 11 Lite 5G. இந்த யூசர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்மார்ட் ஃபோன் பிரிக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து ட்விட்டரில் அதுக்கப்புறம் கன்சியூமர் ஃபாரமில் வந்து இஷ்யூ ரேஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, சில பேருக்கு கேமரா ஆப்பும் ஒர்க் ஆகலை. ஸோ நீங்கள் ஒருவேளை இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேர் இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறாங்க. Xiaomi தரப்புலேருந்து இந்த இஷ்யூ ரிலேட்டடாக எதுவுமே சொல்லலை, அக்னாலஜும் இவங்க பண்ணிக்கல. ஸோ பார்க்கலாம் இதை சரி பண்ணுறதுக்கு இன்னொரு அப்டேட் ஏதாவது இவங்க அனுப்புகிறாங்களா என்னன்னு. Oppo அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எப்போவுமே ஆஃப்லைன் சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் தான் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்கும். பட் இந்தியாவில் இவங்க ஆன்லைன் சென்ட்ரிக்கும் லான்ச் பண்ணி அது ரொம்பவே பாப்புலராக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய K சீரீஸ் தான். இந்த K சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019ல் 1 இல்லைனா 2 டிவைஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க கொண்டு வரல. பட் மறுபடியும் இது இந்தியாவில் கம்பேக் பண்ணுற மாதிரி ஒரு டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட் ரெடி டு லிவ் வித்தவுட் லிமிட்ஸ் ஆன் March 16th அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ March 16th அன்னைக்கு இந்த K சீரீஸ் பற்றி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்களா இல்லை லான்ச் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. பட் இந்தியாவில் ஆன்லைன் சென்ட்ரிக் K சீரீஸ் கூடிய விரைவில் வரப்போகுது அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் ஆகுது இந்த டீசர் பார்க்கும்போது. iQOO Z6 இந்தியாவில் March 16th அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இப்போ அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் எப்படி ஃப்ளாட் எட்ஜில் இருக்குது அதே மாதிரி தான் இதுவும் ஃப்ளாட் எட்ஜஸோட வருது. பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக் பேனல், ஃப்ரேம் வந்து இங்கே மெட்டல் ஃப்ரேமாக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 695 அப்படிங்கிறதுனால வந்து iQOO Z6 வந்து Z3 அண்ட் Z5லேருந்து ஒரு டவுன்கிரேடட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா Z3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 768ல் கொடுத்துருந்தாங்க. அதே Z5 Snapdragon 778ல் கொடுத்துருந்தாங்க. ரெண்டுமே வந்து பவர்ஃபுல் சிப்செட் தான் Snapdragon 695 கம்பேர் பண்ணும்போது. ஆன் பேப்பர் வந்து 695 நல்லா தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து Realme 9 Proலாம் நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 778 எல்லாம் இது கம்பீட் பண்ண முடியாது. ஸோ iQOO Z6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா Z5 அண்ட் Z3 விட ஒரு டவுன்கிரேடட் ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். கூகுள் எந்த ஆப் வந்து லீகலாக ஷட் டவுன் பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் Bluetooth 5.3. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து அண்ணாமலை. கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.